டாரடெக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 12ஆம் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸினுடைய அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பத்தின வீடியோ தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நம்ம வீடியோஸ் நம்ம என்ன செய்ய போறோம். சோ பணம் என்பது உலகிலே இல்லை என்றால் அப்படின்னா அதை வந்து கற்பனை செய்து கொடுத்துருக்காங்க. பணம்ன்றது உலகத்துல இல்லைன்னா மனசை என்ன செஞ்சிருப்பான், மனுஷனா இருந்திருப்பான் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் தான் என்னது, பத்தும் செய்து நிறையாவும் செய்யுது. சரிங்களா? சோ பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் மட்டும் கிடையாது, அது நிறைய பேரினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு. சரிங்களா? சார் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாம். நுகர்வோர் பொருட்கள் அப்படின்றது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நுகர்வோர் பொருட்கள்னு சொல்றாங்க. இதையே நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் ரொம்ப சீக்கிரத்துல நெருங்கிட்டு இருக்கு. இது பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்றக்கூடிய சோசியல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நுகர்வோர் பொருட்கள் அப்படின்றது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நுகர்வோர் பொருட்கள்னு சொல்றாங்க. நான் ஒண்ணும் இல்ல, ஒரு நுகர்வோர் அப்படின்னா யாரு? வாங்குறவங்க. என்னென்னலாம் வாங்குவோம்? அரிசி வாங்குவோம், துணி வாங்குவோம், சைக்கிள் வாங்குவோம். இது எல்லாமே என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க வாங்குறீங்களோ நீங்க தான் நுகர்வோர்கள். நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் தான் நுகர்வோர் பொருட்கள். அடுத்து பாருங்க, சேமிப்பு என்பது கையில் கிடைக்கக்கூடிய வருமானத்துல நுகர்வுக்கு, அதாவது செலவு செய்தது போக எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தொகை. இந்த டெஃபனிஷன் தான் இங்க விஷயம். இது கான்செப்ட் நமக்கு தெரியும், பட் அதை எப்படி டெஃபனிஷனா சொல்லியிருக்காங்க, அது கரெக்டா அப்படின்றது தான் முக்கியம். கையில கிடைக்கக்கூடிய வருமானத்துல, திருடுறது இல்ல, கையில கிடைக்கக்கூடிய வருமானத்துல நுகர்வுக்கு போக நம்ம ஒரு விஷயத்துக்கெல்லாம் வாங்கிட்டோம். உதாரணமா ஒரு மாசத்துக்கு இவ்வளோன்னு எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருப்போம், அதுக்கான பட்ஜெட்டா இருக்கணும், பட்ஜெட்டுக்கான செலவு, கரண்ட் பில்லு, சிலிண்டர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போக மீதி இருக்கக்கூடியதை நம்ம எதிர்கால தேவைக்காக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தொகை தான் சேமிப்பு. அததான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்ற கெடும்னு சொல்றாரு. தன் செல்வத்தினுடைய அளவை அறிந்து அதுக்கேத்த மாதிரி வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது மாதிரி இருந்து உண்மையில இல்லாதவனா போயிடும். அது வரவறிஞ்சு வாழணும். வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை கேள்விக்குறியாதான் போயிடும். சரியா? சோ முதல் நிலை தொழில்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறதா முதல்நிலை தொழில்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பிரைமரி என்னது? சாப்பிடணும், வேலை பார்க்கணும். அப்ப உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மை, கால்நடை வளர்க்கிறது, மீன் பிடிக்கிறது, கனிம தாது பொருட்கள், மூலப்பொருட்கள் சேகரிக்கிறது, கனிகள், கொட்டைகள், இதெல்லாமே உணவு சார்ந்தவைகளாக இருக்கும் அல்லது தொழில்களாக இருக்கும். கால்நடை வளர்க்கிறது, மீன் பிடிக்கிறதுலாம் தொழில். சோ அதெல்லாம் முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 2ஆம் நிலை தொழில்கள். முதல்நிலை தொழில்கள்ல இருந்து வாங்கியிருப்போம்ல, என்ன வாங்கியிருக்கோம்? இங்க இருந்து பாருங்களேன், மீன் பிடிச்சிருக்கோம். அப்ப அதை கொண்டாந்து என்ன செய்வோம்? மதிப்பு கூட்டுவோம், கருவாடை ஏதோ சம்திங் மாத்துவோம், அல்லது வேற ஏதோ பண்ணுவோம். சோ கால்நடை வளர்க்கிறது, அதுல இருந்து பால் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறது, வேளாண்மையில விளைஞ்ச அந்த தானியங்களை கொண்டு வந்து விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள்ல இருந்து எந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்யறதா 2ஆம் நிலை தொழில்கள்னு சொல்றாங்க. இந்த செக்டாருக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறை அப்படின்னு சொல்றாங்க. சோ உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த தொழில்களை வகைப்படுத்துறாங்க. ஒன்று வேளாண்மை அடிப்படையிலான தொழில், 2வது காடு சார்ந்த தொழில், 3வது கனிமம், 4வது கடல். ஓகே, ஃபர்ஸ்ட் வேளாண்மை சார்ந்த தொழில்கள், பருத்தி, சக்கரை, உணவு பதப்படுத்துறது, காடு, காகிதம், மரச்சாமான்கள் இந்த மாதிரியாக செய்யக்கூடியது. கனிமம் பாத்தீங்கன்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம், இந்த மாதிரியான விஷயங்கள். சோ கடல் சார்ந்த தொழிற்சாலைகள். சரிங்களா? சோ காடுகள்ல வேளாண் அடிப்படையிலனா பருத்தி, சக்கரை, பருத்தி கிடைக்குது, அதெல்லாம் பதப்படுத்துறது. காடுகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த மரங்கள்ல இருந்து அந்த காகிதங்களை எடுத்து அந்த தாள், காகித தொழில் பண்றது, மரஜாமான்கள் செய்யறது, மரங்களை வெட்டி கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுத்துறது. கனிமங்கள், இது அதாவது கனிமங்களை பயன்படுத்தி ஃபேக்டரிஸ்ல வேற வேற பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. சோ கடல் உணவுகளை பதப்படும். நம்ம மீன் பிடிச்சாங்க இல்லையா, முதல்நிலை தொழில். மீன் பிடிக்கிறதுன்றது பிரைமரி செக்டார். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவை பதப்படுத்துறது, கருவாடா மாத்துறதோ சம்திங் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடல் சார்ந்த தொழிற்சாலைகள். அடுத்து பாருங்க, 3ஆம் நிலை தொழில்கள். முதல்ல சொன்ன ரெண்டுலையுமே, குறிப்பா இண்டஸ்ட்ரியல்ல பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குறது. நீங்க உற்பத்தி பண்ணிடுறீங்க, அதெல்லாம் மதிப்பு கூட்டி வச்சிருக்கீங்க, அது எப்படி மக்களுக்கு போய் சேரும்? அப்ப கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா சர்வீஸ் செக்டார். சோ அந்த சேவைகளை கொடுக்கறதுனால இது சேவை துறைகள். இப்ப என்னதான் கொரோனா காலத்துல இருந்தாலும் பயிர்கள்லாம் விளைஞ்சாலும் கீரை அறுத்தாலும் பாலை நம்ம பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. சோ அந்த மீடியம் தான் என்னது அப்படின்னா சர்வீஸ் செக்டார். சோ சர்வீஸ் செக்டாருக்கு எந்த நாளுமே என்ன கிடையாது, லாக்டவுன் கிடையாது. போக்குவரத்து ஸ்டாப் பண்ணாலும் பால் போச்சு, நிறைய பொருட்கள் போச்சு, கடைகள்ல சில பொருட்கள் அத்தியாவசியம் இருந்தது. சோ போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள் எப்படியோ ஒண்ணுல கொண்டு சேர்த்துருவாங்க. தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். சரிங்களா?
உதாரணமா வீட்ல இருந்துகிட்டே என்ன செய்றாங்க, அமேசான்ல விக்கிறாங்க அவங்களோட பொருட்கள மதிப்பு கூட்டி. சரியா? வர்த்தகம் அப்படின்றது பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்றது. விற்பனை பண்றாங்க. நெறைய வந்து இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்கள விற்பனை செய்றதுக்குன்னே ஒரு மையம் ஏற்படுத்துறாங்க. அடுத்து வங்கி வந்து பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். அடுத்து பாருங்க பயன்பாட்டினுடைய வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன வடிவ பயன்பாடு? ஒரு விளைபொருளினுடைய வடிவம் மாற்றப்படும் போது அதனுடைய பயன்பாடு மிகுதியாகுதுன்றாங்க. பருத்தி விளையுது. அத என்னென்ன வகைகள் எல்லாம் மாத்துறாங்க, ஆடைகளா மாத்துறாங்க. சரியா? அப்ப அதனுடைய தேவை அதிகரிக்குது. இது இந்த மாதிரியான ஆடை மட்டும் தான் உருவாக்குறாங்கன்னா, நெறைய உருவாக்குறாங்க. பருத்திகள், நைட்டி, இன்ஸ்கர்ட், சுடிதார்ஸ், தோட்டீஸ் இந்த மாரி நெறைய பண்றாங்க. சோ அதனுடைய மதிப்பு கூட்டு அத வேற வேற விதமா மாத்தும்போது அது பயன்பாடு அதிகரிக்குது. உதாரணமா கம்பு விளைவிக்கும்போது அது கம்பு சோளமா தான் இருக்கு. அத மாத்துறாங்க. பவுடரா மாத்துறாங்க. மில்லட்ல லட்டு செய்றாங்க. அது சத்து மாவு செய்றாங்க. இந்த மாதிரிலாம் அத மாத்தும்போது அதனுடைய பயன்பாடு கூடுது. இது வடிவ பயன்பாடு. இடப்பயன்பாடு அப்படின்னா, ஒரு விளைபொருள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதோட யூசேஜ் வந்து இன்னுமே மிகுதியாகுது. அப்படி என்ன அப்படின்னா, விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டுக்கும், கேரளாக்கும் கொண்டு வரப்படும்போது அதோட தேவை அதிகரிக்குது. வெஸ்ட் பெங்கால்ல நல்ல அரிசி. ஸோ அங்கிருந்து இங்க கொண்டு வரும்போது என்ன செய்றாங்க? அதனோட தேவை அதிகரிக்குது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க கால பயன்பாடு அப்படின்றாங்க. ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கப்படும் போது யூசேஜ் அதிகமாகுது. உதாரணமா நுகர்வோர்கள் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிரான நெல்லு, கோதுமை இதெல்லாம் சேமிச்சு வைக்கிறாங்க. நிறைய சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. சோ அப்ப அதனுடைய தேவை வந்து மிகுதியாகுது. எப்பயாவது பற்றாக்குறை வரும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. உபரிகள் இதெல்லாமே. சோ அடுத்தது பாருங்க இந்தியா வந்து கலப்பு பொருளாதார நிலை. அதாவது கலப்பு பொருளாதாரம்னா நம்மளோட பொருளாதாரத்துல தனியார் துறை பிளஸ் பொதுத்துறை இது ரெண்டுமே இணைஞ்சுதான் செயல்படுது. சோ நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இன்னொரு பேரு ஜிடிபி. சரியா? சோ ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபியில பெரும்பங்கு வகிக்கிறது 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி துறைகளை இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். நம் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரும்பங்கு வகிக்கிறது சர்வீஸ் செக்டார். சோ முதன்மை மற்றும் 2ஆம் நிலையில வந்து பாருங்க பருத்தி உற்பத்தி பண்ற அந்த வேளாண்மை வந்து முதன்மை துறை. பருத்தியை வச்சு தொழில் பண்றது 2ஆம் நிலை தொழில். இரும்பு தாது அதை வெட்டி எடுக்கிறாங்கல்ல அது முதன்மை தொழில். அதுல இருந்து வேற பொருட்கள் தயாரிக்கிற 2ஆம் நிலை. கோதுமை மாவு கோதுமை உருவாக்குறாங்க. ரொட்டி ஃபேக்டரிக்கு போகும்போது அது செகண்டரி ப்ராடக்டா மாறுது. சோ அடுத்து பாருங்க இது நெக்ஸ்ட் பாடம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு. ஒரு தடவை வந்து நம்மளுடைய பட்ஜெட்ல வந்து வாசிக்கப்பட்ட ஒரு குறள் இது. இயற்றலும் ஈட்டலும் ஒரு வருவாயை வந்து உருவாக்குறதும் சரியா அந்த வருவாய் வர்றதுக்கான காரணிகளை உருவாக்குறதும் அதை காக்குறதும் காத்த வகுத்தலும் காத்தவற்றை தகுந்தவாறு பயன்படுத்துறது தான் அரசினுடைய ஒரு பணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க சூரியன் தான் பூமியிடம் இருந்து ஒரு ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அது போல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலனுக்காகவே திருப்பி செலவு செய்கிறான். இதுதான் வந்து என்ன சொன்னாங்க, மக்களால் மக்களுக்காகவே ஆட்சின்னு சொன்னாங்க. மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை கொண்டு மக்கள் வரி பணத்தை அவங்களுக்கே செலவு பண்றதுக்கு பேரு தான் இந்த அரசு. அடுத்து குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்து நிலத்தினுடைய வடிவம் அப்படின்றது மாற்றமடையுது. எடுத்துக்காட்டா வேளாண்மை செய்யும் போது அது விளைநிலம். இதேதான் அந்த நிலத்தை பிளாட் போட்டு வித்தீங்கன்னா அது மனை நிலம், வீட்டு நிலமா மாறிடுது. சரியா? அதுலதான் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடுத்து உற்பத்திக்கான காரணிகள். ஒரு லேண்ட் வேணும், அதுல உழைக்கணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்கு தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர் இது நிறைய ஊக்குவிக்கிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக தான் நிறைய சுய உதவி குழுக்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா? சோ வந்து ஒரு நிலம் ஒரு இடம் வேணும், உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், என்னென்னலாம் வேணும், அதுக்கு மூலதனம் வேணும், தொழில் முனைவோர். ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். இவருடைய கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்டது, செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. நன்னறி கருத்து உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளின் ஆய்வு. நாடுகளின் செல்வம் இவருடைய தான் 1776 எழுதுவாரு. இது ரெண்டுமே அவருடைய தலை சிறந்த படைப்புகள். என்னென்ன படைப்புகள் கொஸ்டின் கேட்கலாம். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. சரிங்களா? சோ 2 புக் எழுதுறாரு. ஒண்ணு நன்னறி கருத்து உணர்வு கொள்கை, இன்னொன்னு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் பற்றிய ஒரு ஆய்வு. எப்ப யார் எழுதுறா? பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். எந்த வருஷம்? 1776. ரெண்டுமே அவருடைய சிறந்த படைப்புகள். மத்திய வருமான சட்டம் 1963 படி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் CBDT. சரியா? 1963 1963 மத்திய வருமான சட்டம் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எனும் பெயர்ல தனி வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கொஸ்டின் கேட்கலாம். அப்ரிவேஷன்ஸ் கூட கொடுத்து மாத்தி கேட்கலாம். அடுத்து பணத்திற்கான ரூபாய் மதிப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உதயகுமார் அவர்களால
2010 எந்த டேட்? ஜூலை 15. காமராஜரினுடைய கல்வி வளர்ச்சினால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூலை 15 இப்படிதானே இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது இவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார். சரிங்களா? ஆடம் ஸ்மித்தினுடைய 4 விதமான வரி கோட்பாடுகள்: சமத்துவ வரி, சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா சுங்கவரியும் சாலை வரியும் அப்படின்றாங்க. அரசால் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்வேஸ் வந்துருச்சு. எங்க இருந்து எங்க வேணாலும் எவ்வளவு நேரத்துல சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போறதுக்காக சாலை வசதிகள். அதற்காக விதிக்கப்படக்கூடிய அந்த வரி தான், அந்த டோல்கேட்ல போடக்கூடிய வரி தான் சுங்கவரி. சோ வரிதான் சுங்கம் மற்றும் சாலை வரிகள். எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்களை சொல்லலாம். இதனுடைய வசதிகளினுடைய பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துறதுக்காகவும் இந்த வரிகள் பொதுமக்கள் இருந்து வசூலிக்கப்படுது. இந்திய அரசால இந்த வரி என்ன செய்யப்படுது? அதாவது சுங்க வரியும் சாலை வரியும் அப்படின்றது யாரால பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுது. சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இதை வசூலிக்கிறாங்க. சோ இது வந்து சுங்கம் மற்றும் சாலை வரிகள். இது மத்திய அரசுக்கு போகக்கூடிய ஒரு வரி. இந்திய அரசால இந்த வரி விதிக்கப்படுது. எது? தூய்மை பாரத வரி. கிளீனிங்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வரி 2015ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு சில டேட்ஸ் இதெல்லாம். சரிங்களா? சோ நவம்பர் 15ஆம் தேதி இந்த வரி அப்படின்றது விதிக்கப்படுது. சரிங்களா? எந்த வருஷத்துல இருந்து? 2015. ஸ்வச் பாரத் எந்த வருஷம்? இது உங்களுக்கான கேள்வி. சரிங்களா? ஸ்வச் பாரத் எந்த வருஷம்? சரி, அதுக்கப்புறமா நவம்பர் 17 தானே லாலா இறந்த தினம். அப்ப பிர்சா முண்டாவுக்கு ஒரு டே கொண்டாடுவாங்கல்ல, ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ். பிர்சா முண்டா என்னைக்கு டேட்னு யாருக்காவது தெரியுமா? சோ நவம்பர் 15, 1875. அதனுடைய நினைவு கூறக்கூடிய விதமாக தான் நம்ம ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். 2015 நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டதா என்னது? தூய்மை பாரத வரி. இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் இது பொருந்தும். இதனுடைய வரி விகிதம் எவ்வளவு? இது கேட்கலாம் கொஸ்டின். 0.5%. தற்போது 14க்கும் அதிகம், அதாவது 14%க்கும் மேற்பட்ட சேவை வரிகளும் இப்ப நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதெல்லாம் நேர்முக வரி, எதெல்லாம் மறைமுக வரி? மிக ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா இதுதான். வரி செலுத்துறவங்க தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாத்தலாம் முடியாது. நேர்முக வரி நான் தான் நேரா போய் கட்டணும், இன்னொருத்தரை கட்ட வைக்க முடியாது. ஆனா மறைமுக வரியில என்ன பண்ணலாம்? நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், பட் அதை வாங்குறவர் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த வரியை கொடுத்து வாங்கிக்கலாம். நான் அதை கொடுக்கணும்னு தேவையில்லை. தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை இன்னொருத்தருக்கு அதை நான் ஈஸியா மாத்தி விட்டுறேன். இது மறைமுக வரி. தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெரும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுறது நேர்முக வரி. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க? டாக்ஸ் கட்டுறது. சோ அது நேர்முக வரி, இன்கம் டாக்ஸ். மறைமுக வரி பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளின் மேல விதிக்கப்படுது. இப்ப நான் என்ன பண்றேன்? லட்டு தயாரிக்கிறேன். லட்டு தயாரிச்சு நான் கடை கொடுக்குறேன். நான் ஜிஎஸ்டி கட்டுவேனா? கட்ட மாட்டேன். ஆனா யார் கட்டுவா? நீங்க கட்டுவீங்க. யார் வாங்குறா? நீங்க தான் வாங்குறீங்க. சோ இது மறைமுக வரி. இதே மாதிரி நிறைய வரிகள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி சொல்லியிருக்கேன். பணவீக்க அழுத்தம் இல்லை அப்படின்றாங்க. பணவீக்கத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம் எதுல கிடையாது? நேர்முக வரியில இல்ல. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். பணவீக்க அழுத்தம் நேர்முக வரியில இருக்கா இல்லையா? காணப்படும்னு கொடுப்பாங்க. சோ அது தவறு, இல்ல. ஆனா பணவீக்க அழுத்தம் எதுல இருக்கு? மறைமுக வரியில இருக்கு. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமா இருக்குது. இங்க வேற வேற மாதிரி இருக்கு. வரியினுடைய தாக்கமும் வரியினுடைய நிகழ்வும் இங்க ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? உதாரணமா இப்ப வரியோட பெர்சன்டேஜ் கூட்டும் போது இவர் வரி செலுத்தக்கூடிய அந்த அளவும் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. சோ இங்க வரி பெர்சன்டேஜ் கூடும் போது இவர் வரியினுடைய அளவும் கூடுது. இங்க வேற வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? நெகிழ்வு தன்மை கம்மி, பிளெக்சிபிலிட்டி இங்க கம்மி. எங்க? டைரக்ட் டாக்ஸ்ல. இன்டைரக்ட் டாக்ஸ்ல பிளெக்சிபிலிட்டி அதிகம். சரியா? சோ அடுத்து பாருங்க, பணவீக்கம், பணவாட்டம். பணவீக்கம்னா என்ன? இங்க நம்ம பார்த்தோம். பணவீக்கம் அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இல்ல, எதுல? நேர்முக வரியில பணவீக்கம்ங்கிறதுல. அப்ப பணவீக்கம்னா என்ன அப்படின்னா, விலைகள் உயர்ந்து பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறத குறிக்குது. உதாரணமா எடுத்துக்கீங்க, ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா 1000 சம்திங்ல வித்துட்டு இருந்துச்சு. 5000 ஆச்சு, 7000 ஆச்சு, இப்ப 12,000த்துல வந்து நிக்குது. சோ இப்ப பாத்தீங்கன்னா விலைகள்லாம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு அங்க மதிப்பே கிடையாது. இது பணவீக்கம். இப்ப பண வாட்டம் அப்படின்னு என்ன அர்த்தங்கன்னா, இப்ப நான் ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா நான் என்ன செய்யறேன்? ஒரு 30 ரூபாய்க்கு எனக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் வாங்கிடுறேன். அப்ப பொருளோட ரேட் அப்படின்றது அந்த இடத்துல கம்மியா இருக்கு. அப்ப பணத்துக்கு மதிப்பு என்ன செய்யுது? உயருது. இது பண வாட்டம். சரிங்களா? சோ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னா, முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையினுடைய கலவைதான் என்னது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் எப்ப பண்ணாங்க? 2016 நவம்பர் 8. 2016 நவம்பர் 8 இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்துக்கு எதிராக எவ்வளவு ரூபா நோட்டு? 500 ரூபா, 1000 ரூபா ரெண்டு நோட்டையுமே மதிப்பிழப்பு செய்யறதாக அறிவிச்சிச்சு. டிமானிட்டைசேஷன் டேட் வந்து ரொம்ப முக்கியம்.
அடுத்து நிதி ஆயோக், திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது. அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கிய அந்த திட்டக்குழுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா இது இப்ப யாருக்கு கீழே இருக்கு? பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு. நிதி ஆயோக்கோட அடிப்படையில ஒரு மதியுரையக குழு, அட்வைசரி பாடி, உண்மையான ஆலோசனை குழு, சரிங்களா, 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியிருக்கு. இந்திய ரயில்வேயானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். கொஸ்டின் கேட்கலாம். இந்தியால அதிக அளவு பணியாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கொடுத்து எனக்கலாம். பெல்லு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். எது? இந்தியன் ரயில்வேஸ். அடுத்தது பாருங்க, 9 வகையான பொதுத்துறைகள் இருக்கு. என்ன நல்லா இருக்கு பாருங்க. விமான போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பொதுத்துறை கழகம். மெக்கான் ஒரு பொதுத்துறை கழகம். மருந்துகள் ஒரு பொதுத்துறை நிறுவனம். அணுசக்தி, இதை தவிர வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கிடையாது. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பருத்தி நெசவெல்லாம் நமக்கு பொதுத்துறை கிடையாதுன்னு போனோம்னா தப்பு. ட்ரெஸ் போடுறோம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நவரத்னா அப்படின்றது நவனா என்ன அர்த்தம்? 9 விலை மதிப்பற்ற ரத்னங்களை குறிக்கும். இது குப்த பேரரசருடைய விக்ரமாதித்யன் மற்றும் முகலாய பேரரசர் அக்பரினுடைய அவையில 9 அறிஞர்களை குறிப்பிடக்கூடிய சொல்லாக வந்துச்சு. ரொம்ப முக்கியமான டேட்டா இது. அடுத்து தலா வருமானம். உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி தலா வருமானம் இப்ப கூடிருச்சு. தலா வருமானம் இது வந்து ஆக்சுவலி 2017-18 டேட்டா தான் இந்த ஸ்கூல் புக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குறைந்த வருவாய் எங்க இருந்தது? 1005க்கும் கீழே, சரிங்களா, குறைந்த வருவாய் கொண்டது. 1006ல இருந்து $3955 வரைக்கும் தலா வருமானம் குறைந்த நடுத்தர வருவாய். அதுக்கு மேல இருந்தா உயர், அதுக்கு 12,000க்கும் மேல இருந்துச்சுன்னா தான் உயர் வருவாய் கொண்டதாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்க, முதன்மையான குறியீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன முதன்மையான குறியீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய அண்டை நாடுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா G8 நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த G8 நாடுகள்ல இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சரியா. ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி இதெல்லாம் மேக்சிமம் கொஸ்டின் ஏரியா கம்மி. ஆனா அந்த தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு இருக்குல்ல, சார்க், இதுல இந்தியாவினுடைய நிலையை மட்டும் என்ன செஞ்சுக்காங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. 1,99,000. ஒரு ஆண்டின் நாட்டில் புவியியல் எல்லைக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பண்டங்களினுடைய மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என் நாட்டுக்குள்ள மட்டும்தான் நீ வந்து உற்பத்தி பண்ணணும். வெளியில இருந்தெல்லாம் எதையும் கொண்டு வரக்கூடாது. என்னோட புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி பண்ணேன்னா அது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், வீட்டு ப்ராடக்ட் மாதிரி என்னோட நாட்டு ப்ராடக்ட் ஜிடிபி. பிரிக்ஸ் பாருங்க, இங்க பிரிக்ஸ் நாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இந்தியாவினுடைய அந்த ஜிடிபியை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தலா வருமானம், ஜிடிபியில பர்சனல் இன்கம் பத்தி கொடுத்துருக்காங்க. 2018 டேட்டா, சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு. அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன். இந்த புதுடெல்லி நிறைய விஷயங்களுக்கு இருக்கும். தேசிய அருங்காட்சியகம் அங்க இருக்கும், சரிங்களா. சோ அதுக்கப்புறம் பாருங்க, ஐக்கிய நாடுகளினுடைய வளர்ச்சி திட்டம் UNDP அதுதான் என்ன பண்ணுது? மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படின்னு ஒண்ணு தயாரிச்சு என்ன செய்யுது அப்படின்னா வெளியிடுது. அப்ப இந்த வருஷத்துல நம்ம அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எத்தனாவது இடத்துல இருக்கும்? இது உங்களுக்கான கேள்வி. இப்ப பாருங்க, இது வந்து பழைய டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 580 இருக்கு. மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2015 என்ன இருக்கு அப்படின்னா 0.624 இருக்கு. சரி, அப்ப இப்ப நம்ம வந்து HDA இண்டெக்ஸ்ல நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? ஆக்சுவலி வந்து HDA ரேங்க் என்ன? இந்தியாவுடைய HDA ரேங்க் அப்படின்றது என்ன? 2023 டேட்டா தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இப்ப நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, சரிங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா 2025 இது 2023 டேட்டா தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 130வது பிளேஸ்ல இருக்கோம். எத்தனை நாடுகள் அப்படின்னா 193 நாடுகள்ல நம்ம இருக்கோம். மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் ஏஜ் ஆஃப் ஏ அப்படிங்கிறதா இந்த வருஷத்தினுடைய கருப்பொருள். மேக்ஸிமம் ஸ்கூல் புக் டேட்டா அடிப்படையில தான் கேட்பாங்க. பட் ஒரு ஆசிரியர்களான நாம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய ரேட். சரி, 130வது இடம். அப்ப இங்க நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா 0.685 அப்படின்ற ரேங்க்ல இருக்கும், சரிங்களா. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா லிட்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிட்ரஸில 80.09 யாரு? நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து தாண்டிடுச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்தியா வந்து தேசிய கல்வி அறிவுல வந்துட்டு இப்ப தாண்டி இருக்குன்னு சொல்லி மினிஸ்டர் ஒரு தடவை வந்து அறிக்கை கொடுத்திருப்பாரு. பட் ஸ்கூல் புக் டேட்டா படி 74.04, இந்தியா வந்து 80.09 2011 டேட்டா. நம்ம அதுக்கப்புறம் சென்சஸ் எடுக்கல. சோ பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு இந்தியா 943 பெண்கள், தமிழ்நாடு 996. உயர்கல்வி சேர்க்கையில 24.5,
இந்தியா 44.3, தமிழ்நாடு இப்ப 48ஐயும் தாண்டி இருக்கோம் நம்ம. இது நித்தி ஆயோக்கோட ரிப்போர்ட். சரிங்களா? சோ இதுவரை நம்ம பார்த்திருக்கிறது பார்ட் 1ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.